ஒன்றுமே இல்லைங்க. காவல்துறையினர் அதிகாரிகள் யாரோட உறுதுணையோட நடக்குது அப்படின்னா நிச்சயமாக அதிகாரிகள், அரசியல்வாதிகள் இவர்களுடைய கூட்டு களவாணித்தனமாக தாங்க நான் பார்க்குறேன். அதாவது அதிகாரிகளுக்கு தண்டனை கொடுக்கப்படும் சொல்கிற இடத்துல அமைச்சர்களுக்கும் தண்டனை கொடுக்கப்படும் அப்படிங்கிற ஒன்றை ஏன் சொல்ல மாட்டாங்க, ஏன் சொல்ல மறுக்கிறாங்க? அமைச்சர்களுக்கும் தண்டனை கொடுக்கப்படும். இந்த துறை சார்ந்து நீங்கள் சரியான முறையில் நீங்கள் நடவடிக்கைகள் எடுக்கலைன்னா, வழக்குகள் பதிவு செய்யலைன்னா கண்டிப்பாக உங்களுடைய அமைச்சர் பதவி உங்களுக்கு இருக்காதுன்னு ஏன் சொல்ல முடியலை? அதைத்தான் நாங்கள் வலியுறுத்துகிறோம். எல்லாருக்குமே பொறுப்பு இருக்குது. இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து நீங்கள் அதிகாரிகளை கை காண்பி வைத்து தப்பிச்சிடலான்னு நினைக்கிறீங்க. அரசியலில் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அதிகாரிகள் அவர்கள் நன்மை செய்தால் அதை அரசுக்கு சொந்தமாக கொண்டாடுறீங்க. அதிகாரிகள் ஏதாவது பெருமைக்குரிய விஷயத்தை செஞ்சால் அது தமிழக அரசு தான் அதற்கு காரணம், முதல்வர் தான் காரணம், நான் தான் காரணம், நம்பர் 1 முதல்வர் நீங்கள் பெருமையாக மேடையில் பேசுகிறீங்க. அதே ஏதாவது இங்கே குறைகள் நடந்துச்சுன்னா அல்லது இது மாதிரி கள்ளச்சாராய மரணங்கள் நடந்ததுன்னா அதற்கு நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கல. கள்ளக்குறிச்சிக்கு நேரில் சென்று கூட பார்க்காத முதல்வரை நாம் இப்போ தான் பார்த்துருக்கோம். 69 மரணங்கள் நடந்திருக்கு. அவர்களுக்கு ஆறுதல் கூட ஏன் நேரில் செல்லவில்லை? அப்போ அந்த இடத்திலேயே அவர்கள் மீது ஏதோ தவறு இருக்கிறத அவங்க ஏற்றுக்கொண்டதாக தான் நம்ம உணர முடியுது. தமிழ்நாட்டில் மட்டும் தான் போதைப் பொருட்கள் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை வந்து வெளி மாநிலத்திலேயே வட மாநிலங்கள்லேயே வந்து போதைப் பொருட்கள் வந்து பரவலாக பயன்படுத்தப்படுது? கண்டிப்பாக இந்தியா முழுவதுமே இருக்குங்க. அதை நான் மறுக்கலை, எல்லா இடத்துலையுமே இருக்குது. முதல்ல நம்ம மாநிலம் நல்ல மாநிலமாக இருந்தது. இந்த மாநிலம் இப்போ சீர்குலைந்துக்கிட்டு இருக்கிறத கண்ணால் பார்த்து நாங்களால் தாங்கிக்கிட்டு இருக்க முடியாதுங்க. அதுக்கு அதன் சார்பாக நம்ம அனைத்து மக்கள் அரசியல் கட்சியுடைய பிரதான ஒன்றே இளைஞர்களை நல்வழிப்படுத்தணும். அவர்கள் மூலமாக தான் நல்ல புதிய அரசியலை, மாற்று அரசியலை நம்ம எடுத்துகிட்டு போக முடியும். அந்த இளைஞர்கள் முதல்ல சுயநினைவோடு இருக்கணும். எந்த போதை பழக்க வழக்கங்களுக்கும் அடிமையாகாமல் சுயநினைவோடு இருந்தால் தான் நாங்கள் பேசக்கூடிய அரசியல் கூட புரியும். இன்றைக்கு அதற்கான முயற்சியை அனைத்து மக்கள் அரசியல் கட்சி எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும். மது விலக்கு குறித்து பேசுறது ஒரு பெரிய டாபிக் தாங்க. மது விலக்கு நிச்சயமாக எப்பொழுது சாத்தியப்படும்னா, குடி நோயாளிகளாக இருக்கக்கூடியவர்களெல்லாம் குடியிலிருந்து மீட்க வேண்டும். அதற்கு அரசு என்னென்ன நடவடிக்கை எடுத்திருக்கு, எத்தனை போதை மறுவாழ்வு மையங்களை அமைச்சிருக்காங்க, என்ன விழிப்புணர்வு பிரச்சாரங்களை இங்கே செய்கிறாங்க, இதெல்லாம் இருக்குது. இதனையெல்லாம் செய்து முடித்து விட்டு கண்டிப்பாக மதுவிலக்கு சாத்தியப்படும். இந்த படிகளை யாருமே செய்யாமல் நேரடியாக மதுவிலக்குங்கிறது கண்டிப்பாக வேறு விதமான போதைகளுக்கு அவர்களை அடிமைப்படுத்துங்கிறதுல இதுதான் ப்ராக்டிக்கலான விஷயம். அதை நான் சொல்ல தயங்க முடியாது. நன்றி.